மெர்சிடிஸ் பென்ஸ் ஏ கிளாஸ் லிமோசின் 200D. ரொம்ப பெரிய பேராக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டி இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்த்துருவோம். நான் ஏற்கனவே வந்து இதுக்கு முந்தின வாக்கரன் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இதில் பெட்ரோல் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது, டீசல் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேரியண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே வேரியண்ட் தான். 200Dன்னு ஒரு வேரியண்ட், இன்னொன்று 200 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் தான், ரைட்? ஸோ அப்போ இதோட இன்ஜினோட ஸ்பெக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டீசல் வந்து உங்களுக்கு 4 சிலிண்டரில் கிடைக்கிது. 147 BHP வந்து இது பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 350 Nm டார்க் வந்து இது உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. இது அப்படியே நம்ம பெட்ரோலில் வந்தோம் அப்படின்னா 160 BHP வந்து உங்களுக்கு பவர் டெலிவரி பண்ணுது. 250 Nm டார்க் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து டெலிவரி பண்ணும். இப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட யூசர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹைவேல இந்த டீசல் வெஹிக்கிள் வந்து க்ளோஸ் டு 22 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ரொம்ப சட்டிலாக 80லலாம் டிரைவ் பண்ணால் 27 கூட வந்து மைலேஜ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட்டு. பட் ஏஆர்ஐ கோட் பண்ணுறது என்ன அப்படின்னா 20 அப்படிங்கிறது இந்த டீசலுக்கும் 17.5 வந்து பெட்ரோலுக்கும் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டேக் ஆஃப் வந்து பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ ஆர்பிஎம்மில் ரெட் லைன் அடிக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபுல் பெடல் வந்து நான் கொடுக்குறேன். வாவ் 5000 ஆர்பிஎம்மில் ரெட் லைன் அடிக்குது. பட் அந்த 5000 ஆர்பிஎம்க்கு லோயர் கியரில் 80 வரைக்கும் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. இதில் பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த பேடல் ஷிஃப்டரை வச்சு நம்ம டவுன் பண்ணி ரெட் லைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3rd கியரில் நான் இருக்கேன். இந்த டீசலில் உங்களுக்கு 8 ஸ்பீட் டிசிடி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதே பெட்ரோலில் வந்து ஒரு 7 ஸ்பீட் டிசிடி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் மேனுவல் வந்து கிடையாது. பட் இந்த பேடல் இருக்கிறதுனால இந்த வண்டியை நீங்கள் பெப்பியாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிரைவ் பண்ண முடியும் கேப் கிடைக்கும் போது. இப்போ ஒரு ரஷ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், ஒரு பெடல் வந்து நான் கொடுக்குறேன். 4th கியரில் இருக்கும். அப்பா வேற லெவலில் பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து அன்இமேஜினபுளாக வந்து இந்த வண்டி பவர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. பட் நீங்கள் மேனுவலில் போட்டு புஷ் பண்ணால் கூட அதுக்கு நல்லாவே நமக்கு ஒரு ட்ராக் வந்து வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு 8th கியருக்கு நம்ம போயிடலாம். எஸ், டிரைவ் மோடுக்கு வந்தாச்சு. டிசிடிக்கே நம்ம இப்போ மாற்றியாச்சு. ஸோ டிசிடியில் இப்போ ரன் பண்ணும்போது இதில் மொத்தம் வந்து ஒரு 4 டிரைவ் மோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் மோட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஈகோ மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் கம்ஃபர்ட் மோடு வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குது. இந்த ஸ்டேரிங்கோட ஸ்டிஃப்னஸ்ஸு அதே மாதிரி ஈவன் உங்களுக்கு சீட்டை கூட அது கொஞ்சம் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுது. இதே நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஸ்டேரிங் வந்து நல்லா ஒரு ஹார்டாக வந்து உங்களுக்கு மாறுது. ப்ளஸ் சீட்டுமே வந்து அதோட பொசிஷன் ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுக்குது. செம்ம பவர் வந்து டெஃபினட்டாக இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஹை ஸ்பீட்லேயுமே வண்டி நல்லா ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு இருக்குது. பட் ஹையர் ஆர்பிஎம் நம்ம போகும்போது நல்லாவே இதில் ஒரு வோக்கல் வந்து நமக்கு உள்ளே வந்து அந்த ரிவோட சவுண்டு வந்து கேட்குது. பட் அந்த ரிவோட சவுண்டு உள்ளே கேட்குறதே வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் காரோட ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி மிட் ரேஞ்சில் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்பவே என்விஹெச் வந்து கம்ஃபர்டபுள் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்குது. பெருசாக நமக்கு அந்த என்விஹெச்சோட சவுண்ட் வந்து நமக்கு அந்த இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளே கேட்கல. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இந்த டீசலோட இன்ஜின் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பிரேக்கிங் வந்து ஓரளவுக்கு நோஸ் டே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரேக் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸ்டேரிங் வந்து இப்படி ஆடுறது எதுவுமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து நிற்கிது. ஆனால் நீங்கள் ஓங்கி அமுக்கும் போது அந்த நோஸ் டேவை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா கேபின்குள்ளே ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த வெஹிக்கிளில் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். தோ நீங்கள் ஹை ஸ்பீடில் போய் ஒரு கார்னரிங் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு அந்த பாடி ரோலுங்கிற விஷயம் வந்து இருக்குது. அதுதான் செடானில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஸ்டேரிங் வந்து ஃபீட்பேக் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு கம்ஃபர்ட் மோடில் தான் ஓட்டுறோம். அப்போ இந்த டைட்னஸ் வந்து கொஞ்சம்
கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படி நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வெஹிக்கிள் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு வந்துருச்சு. ஸ்டேரிங் வந்து நல்லாவே ஹார்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இதை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு புஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்பா நீங்கள் பாருங்கள், ஒரு த்ராட்டில் வந்து கொடுத்தோன்னா எப்படி வந்து வெஹிக்கிள் போகுது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக ரீச் ஆகுது. ஸோ பட் இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மைலேஜ் ஹெவியாக ட்ராப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு யூ டர்ன் எடுத்து பார்ப்போம், ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இருக்கிற ஹைவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து யூ எடுக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டேரிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். செம்மையாக வந்து ஸ்ட்ரைட்டாக அதுவாகவே வந்துருச்சு. நல்லாவே வந்து ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன இது கூட சூப்பராக ரெஸ்பான்சிவாக வந்து உங்களுக்கு ஸ்டேரிங் கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த சீட்டோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தா கூட நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெர்சிடிஸ் பென்ஸில் ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் என்ட்ரி லெவல்லையே வந்து வேறு லெவல் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் செம்ம கம்ஃபர்ட் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதில் வந்து இந்த மெர்சிடிஸில் இருக்கிற செக்மெண்ட்லேயே இந்த டாப் ஃபியூவல் எக்கனாமி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளோஸ் டு 22 வரைக்கும் உங்களுக்கு இதில் ஹைவேல கிடைக்குது அப்படிங்கிறது தான் யூசரோட ஃபீட்பேக். ஸோ NVH அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹையர் ரெவில் வந்து அந்த இன்ஜினோட நாய்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸோட ஃபீல் வந்து நமக்கு உள்ள கேபின்குள்ளே கேட்குது. பட் இந்த ஆம்பியன்ஸ் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. நியர்பை போகிற அந்த வெஹிக்கிளோட சவுண்டு நமக்கு எதுவுமே பெருசாக உள்ளே கேட்கல. பட் நம்ம வரும்போது அங்கங்கே வந்து கொலா ஸ்பீக்கர் கட்டி பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சவுண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக உள்ள கேட்குற அளவுக்கு நமக்கு இருந்தது. மிச்சப்படி நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிற விஷயமே வந்து உள்ளே வந்து சுத்தமாக இல்லை. நான் சொன்ன மாதிரி இது ஒரு டீசல் வெஹிக்கிள் மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியும். பெடல்லையுமே வந்து அந்த வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. டிசிடியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? இது வந்து ஒரு 8 ஸ்பீட் டிசிடி. செம்மையாக வந்து அந்த சேஞ்சிங் வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து நடக்குது. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால் அந்த ரெவ்வை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த கியரோட ஷிஃப்டிங்கை வந்து நம்மளால் நோட் பண்ண முடியுது. அது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஹேசல் ஃப்ரீயாக வந்து கண்டிப்பாக அந்த கியர் சேஞ்சிங் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ இந்த சீட்டோட உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஹெட் ரூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 6 ஃபீட் இருந்தீங்கன்னா ஓகே, அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தலை தட்டுற வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் நல்லாவே சீட்டை லோ பண்ணி உட்காந்து தான் நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரியர் சீட்டில் போய் உட்காந்துட்டு ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ரியர் சீட்டில் உட்காந்தாலும் சீட் பெல்ட் போடுங்க. இந்த கார்லையுமே ரியரில் சீட் பெல்ட் போடலைனாலும் அங்கே வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்குது. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதுவும் நடுவில் உட்காந்துருக்கிறவங்களுக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக நல்ல ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்ல முடியும். இதோட வாக்கரவுண்டில் கூட இதோட இந்த ஏர் பேக்ஸ் பற்றி நான் சொல்லலை. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி 7 ஏர் பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் நமக்கு நீ ஏர் பேக்குமே வந்து நமக்கு இதில் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த ரியரில் உட்காந்து இந்த ஒரு கம்ஃபர்ட்டில் நம்ம ஒரு டிரைவ் போகும்போது இந்த சஸ்பென்ஷனோட இம்பேக்ட், ஈவன் நான் டிரைவில் கூட இந்த சஸ்பென்ஷன் பற்றி நான் சொல்லலை. ஸோ சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்டரும் இல்லை ஹார்டரும் இல்லை, ஒரு மிட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு நல்ல ஹை ஸ்பீடில் போகும்போது கூட உங்களுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சிட்டிக்குள்ளே போகும்போதும் உங்களுக்கு சீட்டு வரைக்கும் அந்த இம்பேக்ட் வந்து நமக்கு இல்லை. இப்போ இந்த சீட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வீலுக்கு பக்கத்துலேயே நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி தான் உட்காந்துருக்குறோம். அப்படி இருந்துமே அந்த இம்பேக்ட் எதுவுமே வந்து எனக்கு இதில் தெரியல. ஸோ இதோட சஸ்பென்ஷனுமே வந்து அடாப்டிவாக கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அது வந்து உங்களோட ரோட் கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல அது அட்ஜஸ்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான் பென்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணுறாங்க. அதனால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் சீட் வந்து எனக்கு என்னவோ ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்படி லோவாக உட்காந்துருக்கும் போது நமக்கு இந்த கீழே அண்டத்தை அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் லேகாக வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம சடனாக ஒரு லேன் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லை ஒரு கட் பண்ணுறோம் அப்படின்னால இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டேர்ன் வந்து எடுக்கிறாரு. பட் அவர் போகிற ஸ்பீடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100ல் போயிட்டு நம்ம டேர்ன் எடுக்கிறோம்.
பெருசாக நமக்கு வந்து அந்த ஒரு பாடி ரோல் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. நம்மளோட கம்ஃபர்டபுள்குள்ளே தான் வந்து அது இருக்குது. இப்போ இந்த லெக் ரூம் வந்து இந்த ட்ராவல் பண்ணும்போது என்ன கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே லைட்டாக டவுன் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு வி ஷேப்பில் தான் வந்து நான் வச்சுருக்கேன். அப்போ இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து சீட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து நமக்கு கிடைக்குது. கீழே அந்த அண்டத்தையுமே வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. ஏதோ ஒரு ஈவி காரில் உட்கார்ந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த லெக் ரூமில் நமக்கு கிடைக்குது. பட் ஃப்ரண்ட்டில் நம்மளால் நல்லா டக் பண்ணிக்க முடியுது. உள்ள வரைக்கும் அது நமக்கு போகுது. ஸோ நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப லோ பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கால் உள்ளவே போகாது. அப்போ வந்து அந்த லெக் ரூமுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இஷ்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மிச்சபடி ரிக்ளைன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லாவே நம்மளால உட்காந்துக்க முடியுது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக உட்காந்து நல்ல ஒரு லக்ஸுரியாக உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ம்ரெஸ்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து நல்லாவே நமக்கு கிடைக்குது. பட் இந்த ஒரு பிளாக் கலர் ரூஃப் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். பட் அதுவுமே ஒரு லைட் கலரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரீமியம்க்குரிய அந்த எக்ஸாக்ட் அந்த ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே கிடைச்சிருக்கும். உள்ள இன்னும் கொஞ்சம் டிஎல்ஓ வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வீடியோலயே என்னோட ஃபேஸ் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது. ஏன்னா என்னோட கலருக்கும் இதுலேயும் போய் மர்ஜ் ஆனதுனால கிட்டத்தட்ட நம்ம ஃபேஸ் வந்து அதில் இருக்கிறதே நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு டிஎல்ஓ வந்து உள்ள நமக்கு தெரியுது. ஸோ ஓவராலாக இந்த மெர்சிடிஸ் பென்ஸோட ஏ கிளாஸ் 200D அப்படிங்கிற இந்த கார் வந்து நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது டிரைவிங்க்கு. இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக வந்து நம்ம இருக்க வேண்டியிருக்கு. மிச்சப்படி பர்ஃபெக்டான ஒரு லக்ஸூரியான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வெஹிக்கிளில் ஏசி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 ஹாஃபாவோ இல்லை முன்னாடிக்கோ பின்னாடிக்கோ அது எப்படி வேணாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. லோ அண்ட் ஹை ஃபேன் ஸ்பீடு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது. அதுவுமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். ஹோப் இந்த வீடியோ இந்த லக்ஸுரி வெஹிக்கிளை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.